மக்களே, மஹிமா குக்கிங்ஸ். இன்றைக்கி மஹிமா குக்கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றாது எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். வெங்காயம் 2 வெங்காயம், 7 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு நச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து பூண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தா கூட வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும் தக்காளி. ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு சீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். உப்பு போட்டுட்டேன், அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நான் உப்பு போட்டாச்சு. வந்து தனித்தனியெல்லாம் மிளகாத்தூள் அரைக்க மாட்டோம், ஒன்றா அரைச்சி வச்சுக்குவோம் நாங்கள். அதில் வந்து 1 ஸ்பூன் போடுறேன் நான். இதில் எல்லாமே இருக்கும், தனியா, மிளகா, ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே. கிளறி நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. தோசைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குது. தோசை, இட்லி, சுட சாப்பாடு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. பாய்.